சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ரொம்பவே கோவமா பாத்தீங்கன்னா பார்வதியோட பையன் சித்தார்த் சிவதியும் அதே மாதிரி பார்வதி ரெண்டு பேருமே மீன் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இதனால பயங்கரமா கோபப்படுறாங்க. பார்வதி சித்தார்த் இப்படியெல்லாம் நீ பேசாத, எதுக்காக இப்படி பேசுறேன்னு சொல்லி கேட்குறாங்க. என்னம்மா நீ இந்த வயசுல பண்ணிட்டு இருக்க வேலை உனக்கு அசிங்கமா தெரியல? நான் கேள்வி கேட்கறது உனக்கு அசிங்கமா தெரியுதா? ஏடா ரெண்டு பேரும் பேசியிருந்தாவே அவங்க லவ்வர்ஸ்ன்னு சொல்லிட்டு நீ ஏன் முடிவு பண்ணிப்பியா? ஏன் சித்தி இப்படியெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. யார் என்ன சொல்லியிருந்தாலும் கண்டிப்பா நான் நம்பியிருக்க மாட்டேன். ஆனா என்கிட்ட விஜய் ஆண்டியே சொல்லும் போது என்னால இப்படி நம்பாம இருக்க முடியும்னு சொன்னதை கேட்டதும் எல்லாத்துக்கும் காரணம் நீ தானான்னு சொல்லிட்டு பார்வதி கோபப்படுறாங்க. என் மேல கோபப்படாத பார்வதி, நீ பழகிட்டு இருக்க பழக்கம் எனக்கு சரியில்லை. அதனாலதான் இந்த விஷயத்த சொல்லி உன்னை காப்பாற்றணுன்றதுக்காக தான் நான் இந்த விஷயத்த சொன்னேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டதும் உடனே அங்க மீனா இங்க பாருங்க சார், நீ யார் எப்படின்னால எனக்கு தெரியாது. பார்வதி ஆண்டியும் சிவம் சாரும் ரொம்பவே நல்லவங்க. அவங்கள இந்த மாதிரி நீங்க பேசுறது தப்புன்னு சொன்னதும் உடனே விஜயா, மீனா, அது அவங்க பையன் அம்மாக்குள்ள இருக்க பிரச்சனை. இதுல நீ எதுக்கடி மூக்க நுழைக்கிற? ஒழுங்கு மரியாதையா தள்ளி போன்னு சொல்லி திட்டுறாங்க. உடனே மீனாவும் என்ன பண்றதுன்னு தெரியாம முத்துவுக்கு கால் பண்ணி நடக்கிற விஷயத்தை எல்லாம் சொல்றாங்க. இந்த அளவுக்கு கேவலமா சீப்பா நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சித்தார்த், நீ ரொம்பவே ஓவரா பேசிட்டு இருக்க, தயவு செஞ்சு இப்படி பேசாத. ஆமாம்மா, நான் இப்போ எல்லாம் பண்ணுறது எல்லாமே உனக்கு சீப்பாக தான் தெரியும்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசினதோ. இதுக்கு மேலே பார்வதிக்கு என்ன பதில் பேசுறதுன்னு தெரியாமல் பார்வதி ரொம்பவே ஃபீல் பண்ணி கதறி அழுதுகிட்டெல்லாம் இருக்காங்க. ரொம்பவே வருத்தமாக ஃபீல் பண்ணி எல்லாம் அழுதுட்டு இருக்காங்க. இப்போ உடனே முத்து என்னடா பேசிட்டு இருக்க, என்ன பேசிட்டு இருக்க? ஒரு பெத்த அம்மாவை கண்டுக்காம அவங்க எப்படி போனா என்னன்னு சொல்லிட்டு பொண்டாட்டியோட பேச்சை கேட்டுட்டு போனவங்க தானே நீ. அவங்க எப்படி போனா உனக்கு என்ன? எதுக்காக தேவையில்லாம இப்படி பேசிட்டு இருக்கன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. யார் யாரும் எனக்கு அட்வைஸ் பண்றாங்க இல்லம்மா. இப்ப நீ உண்மையை இப்ப யார் உனக்கு முக்கியன்றதை இப்பவே சொல்லுன்னு சொன்னதும் உடனே மீனாவும் முத்தும் சேர்ந்து, பார்வதி ஆண்டி, உங்களை இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்துற உங்க பையன் வேணுமா? இல்ல நீங்க எதை சூஸ் பண்றீங்க? எதுவா இருந்தாலும் தைரியமா சொல்லுங்க, உங்களுக்கு நாங்க இருக்கோம்னு சொல்லிட்டு எல்லாம் சொன்னதும் உடனே நம்ம சிவம் முக்கியன்ற மாதிரி பார்வதி சூஸ் பண்றாங்க. உடனே விஜயா, எல்லாத்துக்குமே காரணம் நீதான். உன்னாலதான் இப்படி ஆயிடுச்சு. இனி இங்க நீ கிளாஸும் எடுக்காத. இனி உனக்கு எனக்கும் எந்த விதமான சம்மதமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு பார்வதி திட்டி அனுப்பிடுறாங்க. உடனே ரொம்பவே வருத்தமா ஃபீல் பண்ணிட்டு அழுதுகிட்டே அங்கிருந்து விஜயா கிளம்பி போறாங்க. இப்ப வீட்டுக்கு போனதும் அண்ணாமலை எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. விஜயா, என்னாச்சு? எதுக்காக நீ அழுதுட்டு இருக்க? சொல்லு விஜயான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் மீனா தான் சொல்லிட்டு மீனா மேல ஒட்டுமொத்த பழியும் தூக்கி போடுறாங்க. இதுக்கு அண்ணாமலை என்ன சொல்யூஷன் கொடுக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.